ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தி யோகம் அப்படிங்கிற 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல எடுத்த உடனே ஒரு கேள்வி வர்றது, சகுண பிரம்ம உபாசனை உயர்ந்ததா நிர்குண உபாசனை உயர்ந்ததா அப்படின்னு. உபாசனை அப்படிங்கிறதுல பிரம்மத்தை உபாசிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த பிரம்மங்கிறது ஒன்று தான். அதை எப்படி நாம் பார்க்கிறோம், சகுணமாக பார்க்கிறோமா நிர்குணமாக பார்க்கிறோமா அப்படிங்கிறதுல தான் விசேஷம். சகுணமாக பார்ப்பது என்பது சுலபம், ஆனால் நிர்குணமாக பார்ப்பது என்பது மிகவும் கடினம். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தேதசாம் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்தம் வெளிப்படாததாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் மனதை சேத்தசாம் ஆசக்த சேத்தசாம் அதில் மனதை ஈடுபடுத்தி அதை தியானம் செய்வதோ அதை அடைய முயற்சி செய்வதோ மிகவும் கடினமானது. அவ்யக்தாகி கதிர் துக்கம் அப்படிங்கிறார். அதுக்கு காரணமும் சொல்கிறார் தேகவத்பிகி அப்படிங்கிறார். ஏன்னா மனிதனுக்கு இந்த உடம்பிலே தேகத்திலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கிறது, அபிமானம் இருக்கிறது. உடம்பிலே அபிமானம் உடையவன் எப்படி அந்த உருவமற்ற ஒன்றை அடைவதற்கு முயற்சி செய்ய முடியும், குணங்களற்றதை அடைவதற்கு முயற்சி செய்ய முடியும்? தான் எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்பதான் தனக்கு ஏற்ப அந்த இறைவன் இருப்பான். ஆக யாருக்கு அந்த உடல் மீது அபிமானம் இல்லையோ அவர்களால் ஒருவேளை நிர்குணமான பிரம்மத்தை அடைவது சுலபம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பொதுவாக பெரும்பாலான மக்களுக்கு இந்த உடல் மீது அபிமானம் இருப்பதனால் அவர்களால் நிர்குணமான அந்த பிரம்ம தத்துவத்தை அடைவது என்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எப்படி இந்த சகுணோபாசனை செய்யக்கூடியவர்கள் அதே பிரம்மத்தை அடையப் போகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக 6வது 7வது ஸ்லோகங்கள் இருந்தன. 6வது ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். 6வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த சகுணோபாசனைகள் செய்பவர்கள் அதுவரையிலும் ஆயிருக்கு, அவர்களை நான் தூக்கி விடுகிறேன் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 6வது ஸ்லோகத்தில் அது ஒரு வாக்கியத்தோட முதல் லைன் சகுணோபாசனை செய்பவர்களை பற்றி ஆரம்பிச்சிருக்கார். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்ங்கிற ப்ரெடிகேட் பின்பகுதி, அந்த வாக்கியத்தின் பின்பகுதி 7வது ஸ்லோகமாக இருக்குது. நம்ம 7வது ஸ்லோகம் பார்க்கணும். 6வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே அப்படிங்கிறார். யார் எல்லா செயல்களையும் சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய அப்படிங்கிறார், எல்லா செயல்களையும் ஈஸ்வரனான என்னில்
வாசுதேவனான என்னில் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே கதி என்று எண்ணி மத்பராகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அகம் பரஹா ஏஷாம் தே மத்பராகா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் யாருக்கு உயர்ந்தவனாக இருக்கிறேனோ, யார் என்னை உயர்ந்தவனாக கருதுகிறார்களோ, யார் என்னையே நோக்கமாக கருதுகிறார்களோ அவர்களுக்கு மத்பராகான்னு பேர். அப்படி என்னையே நோக்கமாக கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டு யார் என்னிடம் என்னை தியாயந்தகா உபாசத்தே, தியாயந்தகா அப்படின்னு தியானம் செய்து உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறதுங்கிறது 7வது ஸ்லோகம் சொல்ல போகிறது. மாம் தியாயந்தகா, என்னை தியானம் செய்து, என்னை எப்படி தியானம் செய்கிறார்கள்? இந்த ஸ்லோகம் எதை யாரை சொல்கிறது அப்படின்னா, சகுணோபாசனை செய்யக்கூடியவர்களை. இறைவனை சகுணம்னு என்ன, குணம் அப்படின்னாலே நற்குணம் நம்ம தமிழில் சொல்கிறோமே, உண்மையை பேசுதல், வாய்மையை கடைபிடித்தல், திருடாமல் இருத்தல், பொய் சொல்லாமல் இருத்தல், இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்யாண குணங்கள், அனந்த கல்யாண குணசீலன் அப்படின்னு பரமாத்மாவுக்கு பேர். எப்போதெல்லாம் அவதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ, எந்த அவதாரத்தில் வரும்போதும் எவ்வளவோ லீலைகள் புரிகிறார். அந்த லீலா தியானம், அவருடைய குணங்களை மனதிலே வைத்துக்கொண்டு தியானம், உருவ தியானம் இல்லாமல் அவர்களுடைய குணங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தியானம் செய்வதற்கு சகுணோபாசனைன்னு பெயர். இப்படி அந்த சகுணோபாசனை செய்பவர்கள் மாம் தியாயந்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. மாம்னா என்னை அப்படின்னு அர்த்தம். அப்படி என்னைன்னு சொல்லும்போது எப்படியாக அந்த இறைவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இறைவனை, குணங்களை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லையா. எந்த அவதாரத்தில் வந்திருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு நற்குணங்கள், ஒரு பெரிய கல்யாண குணங்கள் இருந்திருக்கு. அந்த குணங்களை தியானம் பண்ண, கிருஷ்ணருடைய கல்யாண குணங்கள், ராமருடைய கல்யாண குணங்கள், நரசிம்மமூர்த்தியோட கல்யாண குணங்கள், வராக அவதாரத்தோட கல்யாண குணங்கள், இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்படியாக பலவிதமான கல்யாண குணங்கள், எத்தனை அவதாரங்கள் உண்டோ, அவதார புருஷர்கள் உண்டோ, அவர்களுடைய அனந்த கல்யாண குணங்களை மட்டும் தியானம் செய்து உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பக்தர்களை தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத், கிருஷ்ணர் சொல்றார், பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம் அப்படி. இப்படி தியானம் செய்யும்போது மயி ஆவேஷித சேதசாம் தேஷாம், அவர்களை என் மீதே மனதை வைத்து தியானம் செய்கின்ற அவர்களை சமுத்தர்த்தா பவாமி அப்படிங்கிறார். நான் அகம் சமுத்தர்த்தா பவாமி, அவர்களை நான் தூக்கி விடுகிறேன் அப்படிங்கிறார். சமுத்தர்த்தா அப்படின்னா உயர்ந்த நிலைக்கு தூக்கிச் செல்கிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. பெரிய நிலைக்கு அவரை தூக்கிச் செல்கிறார். உத்தர்த்தா, அந்த சமுத்தர்த்தாங்கிற பதத்திலே 2 உபசர்க்கங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கின்றன 2. சம்முன்னு ஒரு உபசர்க்கம் ப்ரிஃபிக்ஸ், உத்துன்னு ஒரு உபசர்க்கம், அப்புறம் தர்த்தான்னு ஒன்று இருக்கு. தர்த்தான்னு தாங்கி பிடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். என்னை யார் இப்படி தியானம் செய்கிறார்களோ அவர்களை நான் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த அந்த ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்றாக உயர தூக்கி தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு. ஊர்த்வர்த்வே அப்படிங்கிறார். மிகவும் உத் அப்படின்னாக்க ஊர்த்வே அப்படின்னு அர்த்தமா. எந்த உலகியல் விஷயங்களும் அவனை பாதிக்காத அளவிற்கு அவனை தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். பிரம்ம நிலையில் அவனை தூக்கி பிடிக்கிறேன். சுத்தே பிரம்மணி தர்த்தா அகம் பவாமி. சுத்தமான பிரம்மம் எதில் இருக்கிறதோ, சர்வ பாதா அவதிபூத்தே சுத்தே பிரம்மணி, இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள் இதெல்லாம் எங்கு வரவே முடியாதோ அந்த நிலையிலே அவனை தூக்கி பிடிக்கிறேன். அது உத்தர்த்தாக்கு வந்துடுத்து. அப்போ சம்ங்கிற ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனாயாசேன அப்படிங்கிறார். ஒரு பெரிய முயற்சியே இல்லாமல் சரி அப்படின்னு ஒரு
மனசினால் ஒரு சங்கல்பத்தினாலேயே நான் அந்த பக்தனை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தூக்கி பிடிக்கிறேன், அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை மேலே தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். சம்யக் அநாயாசேன ஊர்த்வே சர்வபாதாவதிபூத்தே சுத்தே பிரம்மணி தர்த்தா தாரயிதா அகம் பவாமி ஞான அவஷ்டம்பதானேன அப்படிங்கிற அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஞானம் என்ற ஒரு பிடிப்பை கொடுத்து, ஒரு சப்போர்ட்டை கொடுத்து. ஞானம்ங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். அந்த ஞானத்தை கொடுத்தவுடன் அவன் அந்த உயர்ந்த பிரம்ம நிலைக்கு போய் விடுகிறான். அப்படி அதை கொடுத்து அவனை தாங்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். சமுத்தர்த்தா பவாமி, யாரை தூக்கி பிடிக்கிறேன்? மயி ஆவேஷித சேதசாம், என்னில் தங்களுடைய மனதை நிலைநிறுத்திய அந்த பக்தன் யார் இருக்கிறானே, அந்த சகுணமான உபாசனைகளை செய்து வந்தானே, அவன் ஏகாகிரதையா பிரவேசித்தம் சேதகாயைஹி தேஷாம் அப்படிங்கிறார். யாருடைய மனசு வேறு எங்கேயும் அலைபாயாமல் என்னிலேயே ஏகாகிரதையா ஒருமைப்பட்டு நிலை பெற்றதோ அவர்களை நான் தூக்கி பிடிக்கிறேன். அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா, நான் ஈஸ்வரனான நான் பக்தனால் உபாசிக்கப்பட்டவனான பகவானாகிய நான் அவர்களை தூக்கி பிடிக்கிறேன். எதிலிருந்து தூக்கி பிடிக்கிறார்? மிருத்யு சம்சார சாகராத் அப்படிங்கிறது. ஒரு கடலில் இருந்து தூக்கி பிடிக்கிறேன். சாகரம்னா கடல், கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறான். அதில் கரையேறுவதற்கு வழி தெரியவில்லை. துக்கம் அது இருந்து கொண்டே இருக்கு எப்போதும். கரையேறுவதற்கு என்ன வழி? சாகராத் சமுத்தர்த்தா, சாகரம். அது என்ன சாகரம் அப்படின்னா மிருத்யு சம்சார சாகரம். சம்சாரம் என்ற சாகரம், அந்த சம்சாரம்ங்கிற சாகரத்திலே இருக்கக்கூடிய துக்கங்களிலே பெரிய துக்கம்ங்கிறது மிருத்யு, மரணம்ங்கிற துக்கம். மரணம் துக்கம் அப்படின்னா பிறப்பும் துக்கம். பிறப்பும் இறப்புமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து தூக்கி பிடிக்கிறேன். சம்சாரம் எப்படிப்பட்டது? மித்யாஞான தற்காரிய பிரபஞ்சா ஏவ சம்சார சாகரஹா துஸ்தரஹா அப்படின்னு போடுறார். அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டதான் இது. வேறு எதனாலேயும் இதை நீக்க முடியாது. அஞ்ஞானத்தின் காரியமாக இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். ஒருவன் தூங்கி கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு கனவு வர்றதுன்னு வச்சோம். கனவிலே ஏதோ ஒரு முதல் நாள் தான் இந்த மிருக காட்சி சாலைக்கு போய் ஏதோ மிருகங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். அதே கனவு ராத்திரி வந்துடுறது. படுத்துட்ட உடனே ஒரு புலி வந்துடுதுன்னு வச்சுப்போம். புலி இவனை துரத்துறா மாதிரி ஒரு கனவு. இவனும் பயந்து ஓட பார்க்கிறான், கத்துறான். கனவுல கத்துறது அதோடைய எக்ஸ்பிரஷன் இந்த தூங்கிண்டே கத்த ஆரம்பிச்சுட்டான். பக்கத்துலேயே அவனுடைய அம்மா படுத்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம். சின்ன பையன் தானே இவன். அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஏதோ கனவு வந்துடுது அப்படின்னு. அவங்க அம்மா என்ன நினைப்பார்கள்? சரி இவனுக்கு இப்போ தான் இந்த வண்டலூர் ஜூ போயிட்டு வந்திருக்கான், ஏதோ ஒரு மிருகம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி தெரிஞ்சு போச்சு. அந்த மிருகத்தை துரத்துவார்களா? அதை துரத்த தான் முடியுமா? ஐயோ இவன் பயப்படுறானே, அந்த மிருகத்தை துரத்தி விடுவோம். நடக்காது. அந்த மிருகத்தை துரத்த வேண்டும், இவன் பயத்தை போக்க வேண்டும் அப்படின்னா ஒரே வழி என்ன அப்படின்னா அவனை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேணும். அவ்வளோதான். கனவு நிலையிலிருந்து அவனை நகர்த்த வேண்டும், நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். அவன் தலையில் கொஞ்சம் தண்ணியை கொட்டி எழுப்பி உட்கார வச்சிடலாம். இல்லை அவனை எப்படியாவது எழுப்பி சமாதானப்படுத்தலாம். இது பாருப்பா, இது நீ கனவு கண்டிருக்க, உண்மையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒருவனை கொண்டு வந்து விட்டால் அந்த எந்த நிலையில் கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டங்கள்லாம் போய்விடும். இந்த நம்மளுடைய நிலைகள் இருக்கின்றனவே, இப்போ ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி என்ற 3 நிலைகள் இருக்கின்றன. இந்த 3 நிலைகளும்
இது போன்று கனவுதான் அப்படின்னு உபநிஷதங்கள் சொல்கின்றன. நாம் பார்ப்பதெல்லாம் கனவு. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற இந்த அனுபவங்கள் எல்லாம் கனவுங்கிறது, கனவை போன்றதுங்கிறது. ஏன் கனவை போன்றது? நமக்கு அனுபவம் இருக்கிறது, ஆனால் அவை உண்மை இல்லை. அனுபவத்தில் அந்த புலி இருக்கிறது, அதனால தான் பயம் வர்றது, ஆனால் அது உண்மையான புலி அல்ல. அதுபோல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருகிறது. சில பேரிடம் நமக்கு ஈர்ப்பு வருகிறது, சில பேரிடம் வெறுப்பு வருகிறது, ராகத்வேஷங்கள் வருகின்றன, கோபம் வருகிறது, பயம் வருகிறது. இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் நாம் ஆட்படுகிறோம் இந்த உலகத்தை பார்த்து. எல்லா அனுபவங்களையும் பெறுகிறோம், ஆனால் அவையெல்லாம் உண்மை அல்ல. அதுக்கு தான் மித்தியைன்னு பெயர். அப்போ மித்தியையாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிலிருந்து தப்பிக்கணும்னாக்க ஒரே வழி ஞானத்தை பெறுவது தான். அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது ஞானத்தினால் அழிகிறது. அந்த ஞானம்ங்கிற ஒரு பிடிப்பை கொடுத்து அவரை தூக்கி விடுகிறார்களா. அதனால தான் மிருத்யு சம்சார சாகராத் மித்யாஜான தற்காரிய பிரபஞ்சா சயேவ சாகரஹா. அப்படிப்பட்ட அந்த சாகரத்திலிருந்து மிருத்யு சம்சார சாகராத் அகம் தேஷாம் சமுத்தர்த்தா பவாமி, நான் அவர்களை கை தூக்கி விடுகிறேன். எப்பொழுது கை தூக்கி விடுகிறார்கள் அப்படின்னாக்க நேச்சிராத் அப்படின்னு போடுறார். ரொம்ப காலம் கழிச்சு இல்லை, உடனே க்ஷிப்ரமேவை இப்பவே உடனே நான் அவர்களை கை தூக்கி விடுகிறேன். யார் என்னை அப்படி உபாசிக்கிறார்களோ, சகுண பிரம்மத்தில் உபாசிக்கிறார்களோ, அவர்களை நான் உடனடியாக அவர்களுக்கு என் அருளை கொடுக்கிறேன். தஸ்மின்னேவ ஜன்மணி, இந்த பிறவியிலேயே அவருக்கு நான் என்னுடைய அருளை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். அதனாலே நான் இப்படி எல்லாரையும் இப்படி கை தூக்கி விட்டுறேன் இல்லையா, அதனாலே ஓ அர்ஜுனா, நீயும் இந்த சகுண பிரம்மத்தை உபாசிப்பவனாக ஆகிவிடு அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். தஸ்மாத் மையேவ மனாதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயா அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய மனதை என்னிலேயே நிலைநிறுத்து, உன்னுடைய புத்தியை என்னிலேயே நிலைநிறுத்து. அப்படி செய்தாயே ஆனால் நீ என்னில் வசிக்கத் தொடங்குவாய், என்னிலேயே வசிப்பாய், என்னிலேயே இருப்பாய். அதன் பிறகு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், நீ என்னையே அடைவாய் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஏன்னா அவர் கை தூக்கி விட போறார். சகுண பிரம்ம உபாசனை பண்ணும் போது அந்த இறைவனே நமக்கு மேது ஒரு கருணை கொண்டு நிச்சயமாக நிர்குண உபாசனையை பண்ணி அந்த நிர்குணமான பிரம்மத்தையே அடைஞ்சு விட முடியும்னு நினைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு 1000 பேரில் கோடி பேரில் ஏதோ ஒருத்தருக்கு வேணா அமையலாம். அது எல்லையற்றது அந்த பிரம்மம். எல்லையற்ற ஒன்றை எல்லைக்குட்பட்ட ஒரு தியானத்தினால் அடைந்து விட முடியுமானா முடியாது. மனம்ங்கிறது எல்லையற்றது கிடையாது, எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்ட ஒரு பொருளை கொடுத்து எல்லையற்ற பொருளை பெறுவது என்பது முடியாது. அப்போ எல்லையற்ற பொருளை, அந்த இறைவனை எப்படி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த இறைவன் அவருடைய அருள் வேண்டும். ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசனை பார்ப்பதற்கு ஒரு புலவர் வர்றார்னு வச்சுப்போம். ஒரு பாட்டு பாடுறதுக்கு வரார். ஒரு 4 லைன் எழுதின்னு வரார் அந்த புலவர். அந்த அரசன் அந்த பாட்டை பார்க்குறான். பார்த்த உடனே ஆஹா, ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது அந்த அரசனுக்கு. இவ்வளவு அருமையான பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 கிராமம் 20 கிராமம் கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த புலவருக்கு ஒரு பெரிய பரிசாக அது போய் சேர்றது. இந்த 4 லைனுக்கும் 10 கிராமத்துக்கும் சமமாகுமா, ஈடாகுமா? ஆகவே ஆகாது. அப்போ எப்படி இந்த ஒரு 4 வாக்கியங்கள், 4 வரி உடைய இந்த பாட்டு எப்படி ஒரு 10 கிராமங்களை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது? ரெண்டும் சமமாக தானே இருக்கணும். இதை கொடுத்தால் அது வருது அப்படின்னாக்க இதுவும் சமமான ஒரு மதிப்பு தானே இருக்கணும். எப்படி அந்த மதிப்பு இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னாக்க
இந்த பாட்டிற்கு சமமாக அவர் கொடுக்கவில்லை, பாட்டினால் அரசன் மனம் மகிழ்ந்தார். அந்த மகிழ்ந்ததனால் கிடைச்சது. அதுபோல இறைவன் நம்மளுடைய சிறு முயற்சியையும் மனசிலே வைத்துக்கொண்டு, ஆஹா இவர் இந்த பக்தன் இருக்கிறார், இவர் ஏதோ உபாசனைகள் பண்ணணும்னு ஏதோ பண்ணுறார், அது சரியோ தப்போ அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு மகிழ்ந்து பெரிய அனுகிரகம் கொடுக்கிறார். அந்த அனுகிரகத்தினால் பெறப்பட வேண்டியது இந்த ஒரு முக்தி, இந்த இறைவனிடம் சேருதல். அப்படிப்பட்டது தேஷாம் சமுத்தர்த்தா மிருதி சம்சார சாகரா அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி. மையேவ மனாதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய அப்படிங்கிறார். மயி ஏவ விஸ்வரூபே ஈஸ்வரே, என்னில் மனதை செலுத்து அப்படின்னு அர்த்தம். மனம்ங்கிறத ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சுப்போம். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாக்க பலவிதமான கலர்களில் வண்ணங்களில் உருவங்கள் தெரிகின்றன, எத்தனையோ வண்ணங்கள். ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை சாத்வீக எண்ணம்னு வச்சுப்போம், மற்ற வர்ணங்களை தாமச எண்ணம், ராஜசீக எண்ணம் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் சத்வகுணம் ஒரே மாதிரியான குணம் பரவ வேண்டும். அப்போ தான் இறைவன்கிட்ட போக முடியும். அப்போ கொஞ்சம் ஒரு இடத்துல வெவ்வேறு கலர், மற்ற கலர்கள், வர்ணங்கள் அப்படி தெளிச்சா மாதிரி இருந்ததுன்னாக்க இன்னும் அந்த மனம் பக்குவப்படவில்லைன்னு அர்த்தமாச்சு. ஒரு பெரிய யோகி இருந்தார். அவரிடம் போய் கேட்டார்களாம், அவர் பெரிய அரசராக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு ஏதோ ஒரு போரில் தோற்று போய்விட்டார். அதனால ராஜ்யத்தை விட்டு துறந்து காட்டுக்கு வந்துட்டார். காட்டுக்கு ஒரு பெரிய தவங்கள்லாம் செய்து பெரிய யோகியாக ஆகிவிட்டார். அவருக்கு என்ன, ஒரு காட்டுக்கு வரும்போது அவருக்கு மனசில் என்ன இருந்ததுன்னாக்கே, என்னை இந்த எதிர்நாட்டு அரசன் என்னை தோற்கடித்து விட்டான், என்னுடைய படையினால் அவனை ஜெயிக்க முடியவில்லை, என்னுடைய சக்தியினால் அவரை எதிர்கொள்ள முடியவில்லை, அதனால் நான் இறைவனுடைய சக்தியை பெற்று அவனிடம் சண்டைக்கு செல்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காட்டுக்கு வந்திருக்கான், தவங்கள் செய்திருக்கான். அவருக்கு நிறைய சக்திகள் விட்டது. அப்போ அந்த நேரத்தில் ஒருவர் கேட்கிறார், இவ்வளோ சக்திகள் விட்டது உங்களுக்கு, அந்த பழைய அரசனை, எதிரி நாட்டு அரசனிடம் சண்டைக்கு போகிறீர்களா அப்படின்னு. அப்போ அவரோட மனம், அவர் சொல்கிறார், இப்போ எனக்கு எதிரிகளே இல்லைப்பா. யார் எதிரி? மனம்ங்கிறது அவருக்கு முழுவதும் நிர்மலமாக ஆகிவிட்டு, ரஜஸ் இல்லை, தாமசிக்கமில்லை. எதிரி என்று ஒருவன் இருந்தானே ஆனால் இன்னும் மனதிலே ஒரு இடத்திலே வேறு இடத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். அந்த மனதில் அந்த இடத்தில் இறைவன் இல்லை என்று அர்த்தம். இறைவன் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ முழுமையான மனதை இறைவனிடம் வைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். எப்பொழுது அவர் தன்னுடைய முழுமையான மனதை இறைவனிடம் வைத்து விட்டாரோ, மனதிலே முழுமையாக இறைவன் வந்து விட்டாரோ, மற்றவற்றிற்கு இடமில்லை. அப்படி விற்க வேண்டும் மனதை. எதை பார்த்தாலும் இறைவனுடைய தொடர்பு தெரிய வேண்டும். குருதேவர் சொல்லுவார், சைத்தன்யருக்கு எப்படி வந்தது அப்படின்னு. எங்கேயோ ஒரு மரத்தை பார்த்தாராம். மரத்தை பார்த்தோடனே நமக்கு என்ன தெரியும்? மரம் தான் தெரியும், அதில் ஏதாவது பழம் இருந்ததுன்னா சாப்பிட்லான்னு தெரியும். சாப்பாட்டுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம். அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஆஹா இந்த மரமா, இந்த மரத்தில் தானே இந்த மிருதங்கம் செய்கிறார்கள், அந்த மிருதங்கத்தை வைத்து கொண்டு தானே ஹரிநாம கீர்த்தனைகள் பாடுகிறார்கள், ஆஹா ஹரி அப்படின்னு ஞாபகம் அப்படி ஒரு தொடர்பு அவர் சமாதிக்கு போயிடுறாராம். எதை பார்த்தாலும் அவர்களுடைய மனதிலே என்ன இருக்கிறதோ அதற்கு தொடர்புடைய எண்ணங்கள் ஏற்பட்டு அதற்கான வேலைகள் நடக்கின்றன. ஒருவருக்கும் பார்ப்பவனுடைய கண்ணை பொறுத்து இருக்கு.
அது அந்த பார்ப்பவனுடைய கண் அப்படின்னு சொல்லும்போது மனதை சொல்ல வேண்டும். யாருடைய மனதிலே என்ன இருக்குன்னு அதுலேருந்து தெரிஞ்சு போயிடும். ஒரு பொருளை பார்த்து எப்படி அவன் அணுகுகிறான் என்பது அவனுடைய மனதிலிருந்து தெரிந்து விடுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னது இதுதான். அப்படி மனதை முழுமையாக இறைவனிடம் வைத்து விட வேண்டும், சகுண பிரம்மத்தில் வைக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்கிற மையேவ மன ஆதத்ஸ்வ, உன்னுடைய மனதை மயி ஏவ என்னிடமே வை. என்னிடம் சொன்னபோது போன அத்தியாயத்தில் அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார் இல்லையா, அந்த விஸ்வரூபத்தை காமிச்சு சொல்கிறார், இந்த விஸ்வரூபத்தில் இறைவனில் மயி ஏவ விஸ்வரூபே ஈஸ்வரே, ஈஸ்வரனிடம் உன்னுடைய மனதை வை. சகுணே பிரம்மணி, சகுண பிரம்மத்தில் வை. அனந்த கல்யாண குணங்கள் கொண்ட அந்த இறைவனுடைய அவதாரங்களில் வை. மனஹாதத்ஸ்வ, மனதை ஸ்தாபய. அப்போ அப்படின்னு அர்த்தம், மனதிலே எந்த ஒரு விருத்தி, மனதிலே நமக்கு அத்தனை அலைகள் வந்து போகிறது இல்லையா, எத்தனையோ எண்ணங்கள் வந்து போகின்றன. அந்த எல்லா எண்ணங்களும் இறைவனை நோக்கியதாக இருக்கட்டும். சர்வா மனோவிருத்தீகி மத்விஷயாயேவ குரு அப்படிங்கிறார். மனதிலே ஏற்படுகின்ற எண்ணங்கள் எல்லாம் என்னை பற்றிய எண்ணங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். மயி புத்திம் நிவேஷய, என்னில் உன்னுடைய புத்தியை வை அப்படிங்கிறார். அந்த ஏவங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, மயி ஏவ அப்படின்னு, அந்த ஏவவை இங்கேயும் எடுத்துக்கணும். என்னிலேயே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னிலேயே உன்னுடைய மனதை வை, என்னிலேயே உன்னுடைய புத்தியை வை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை தவிர வேறு எதுவும் எண்ணாதே அப்படின்னு அர்த்தம். அந்த மனம்ங்கிற அந்த திரை இருக்க ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் அதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எண்ணங்களையும் துறந்து விடுன்னு அர்த்தமாச்சு. மயி ஏவ புத்திம் ஆதத்ஸ்வ, என்னிலேயே உன்னுடைய புத்தியை நிவேஷய, அந்த புத்தியை செலுத்து அப்படிங்கிறார். சர்வா புத்தி விருத்திஹி மத்விஷயா ஏவ குரு அப்படின்னு என்ன அர்த்தம், விஷயாந்தர பரித்தியாகேன சர்வதா மாம் சிந்தய, மற்ற விஷயங்களை பற்றி எண்ணுவதை விட்டுவிட்டு எல்லா நேரங்களிலும் என்னையே நினைத்து வருவாய். அதன் மூலம் என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்க, ததஹா தே கிம் சியாத், அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நிவசிஷ்யசி அப்படின்னு, நிவசிஷ்யசி மையேவ, என்னிலேயே நீ என்னிலேயே நிலை பெற்றிருப்பாய் அப்படின்னு ஆச்சு. நிச்சயமாக நீ என்னிலேயே நிலை பெற்று இருப்பாய். மதாத்மனா நிச்சயேன பவசி, நீ என்னிலேயே நிலை பெற்றவனாக, மதாத்மனா என்னுடைய சக்தியினால் என்னிலேயே இணைந்தவனாக, லப்தஞானகா சன் அப்படிங்கிறார், ஞானத்தை பெற்றவனாக இருந்து கொண்டு, சுத்தே பிரம்மணி ஏவ, அந்த பிரம்மத்திலேயே நிலை பெற்றவனாக, நிவாசம் கரிஷ்யசி, அதிலேயே வாழ்வாய் அப்படிங்கிறார். அதிலேயே இருப்பாய்னா அதுவாகவே மாறிவிடுவாய் அப்படின்னு அர்த்தம். அதஹா ஊர்துவம் ந சம்சயா, எதுக்கப்புறம் எப்போ அதிலேயே வாழ்வாய் அப்படின்னா, இந்த உடல் போன பிறகு. அதஹா அப்படின்னா ஷரீரபாதாத் ஊர்துவம், இந்த தேகாந்தே, இந்த உடல் போன பிறகு நீ அந்த பிரம்மத்திலேயே லயமடைந்து விடுவாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த பிரம்மத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்குமேயானால் அந்த தடைகள் எதுவும் உன்னை நிறுத்தாது. ந அத்திர பிரதிபந்த சங்கா கர்த்தவ்யா இத்தியர்த்தா, ஏதாவது தடை வந்துவிடமோ என்று எண்ணுவதற்கு அவசியமே இல்லை. எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிச்சயமாக நிசம்சயா ந சம்சயா அப்படின்னு சொல்லிடு. சம்சயம்னு ஒரு சந்தேகம், அதுக்கு இந்த இடத்துல சந்தேகமே இல்லாமல் நீ நிச்சயமாக என்னையே அடைவாய் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆக அந்த இறைவனை அடைவதற்கு ஒரு உபாயத்தை இந்த இடத்துல சொல்லிட்டார். அதுவும் சுலபமான உபாயத்தை சொல்லிட்டார். நிர்குண பிரம்மத்தை தியானம் செய்வதை விட சகுண பிரம்மத்தை தியானம் செய்வது மிகவும் உத்தமம், சுலபம் அப்படின்னு சொல்லிட்டார். யாருக்கு சுலபம் அப்படின்னா, ஒரு 2 பெரிய நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞர்கள் பேசின்னு இருந்தார்களாம். இந்த இடத்துல இப்போது வானத்தில் 50 லைட் இயர்ஸ் தள்ளி பார்த்தா ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்குது 30 டிகிரியில். இன்னொருத்தர் சொன்னார் 45 டிகிரியில் இன்னொரு 100 லைட் இயர்ஸ் போனால் இங்கே இருக்குது அப்படின்னு.
இதெல்லாம் சாதாரண பாமர மனிதனுக்கு என்ன புரியும்? அதுபோல் ஏதோ நிர்குண தியானம், சகுண தியானம் இப்படியெல்லாம் பேசின்னு இருந்தாக்க ஏதோ உயர்ந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதில் நிலை பெற்றவர்களாக இருந்தால், யோகிகளாக இருந்தால், ஞானிகளாக இருந்தால் என்ன புரியலாமா இருக்கும்? சாதாரண மனிதனுக்கு என்ன புரியும்? இப்போ சாதாரண மனிதன் மேலே வரணுன்னா என்ன வழி? அவனுக்கு அந்த பக்தி மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இது சொன்னதே பக்தி மார்க்கம் தான். நிர்குண பிரம்ம உபாசனை, சகுண பிரம்ம உபாசனைன்னு சொல்லும்போது உபாசனைனாலே பக்தி மார்க்கம்னு தெரியாது. ஆனால் அதுவே ஒரு மிகவும் கடினமாக இருக்கு. அப்போ சுலபமாக சொல்ல வேண்டும், சாதாரண மனிதனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னாக்க அதை அடுத்த 3 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த நிர்குண உபாசனை அவரே சொல்லிட்டார் கடினம்னு. அதனால் சகுணோபாசனைன்னு கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கார். அதுவே நமக்கு கடினமாக தெரியறது. அப்போ அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே 3 ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சொல்ல போகிறார். அப்படி முதல் ஸ்டெப்பாக வந்தது 9வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், எப்படி அறிமுகப்படுத்துகிறாருங்கிறத இங்கே பார்க்கலாம். இதானீம் சகுண பிரம்ம தியான அசக்தானாம் சக்தி தாரதம்யேன பிரதமம் பிரதிமாதவ் பாஹ்யே பகவத்யானாபியாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த சகுணோபாசனை செய்ய முடியவில்லையோ, சகுண பிரம்மத்தில் தியானம் செய்ய முடியவில்லையோ, ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கின்றன, ஆற்றல்கள் இருக்கின்றன. அதில் தாரதமியம் இருக்குது. ஒருவருக்கு அதிகமான சக்தி இருக்குது. தியானத்திலே ஒரு உட்கார்ந்தால் மனம் நேரடியாக மேலே செல்கிறது. சில பேருக்கு உட்காரவே முடியவதில்லை. இப்படி ஒரு பெரிய தாரதமியம் இருக்கிறது சக்தியிலே, ஆற்றல்களிலே. அப்படி யாருக்கெல்லாம் சகுண பிரம்மத்தில் நேரடியாக செல்ல முடியவில்லையோ, தியானம் செய்ய முடியவில்லையோ, அவர்களுக்கு ஒரு படி கீழே அவர்களுக்கு முதல்ல சொல்கிறார், பிரதமம் பிரதிமாதவ் பாஹ்யே பகவத்யானாபியாசா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குணங்களைத்தான் நம்ம மனசிலே வைத்துக்கொண்டு தியானம் செய்கிறோம். குணம்னு சொல்லியாற்றுனாக்கா அதுக்கு உருவம் கிடையாது. நம்ம இப்போ சொல்கிறோம் சத்தியம், சத்தியத்தை கடைபிடித்தல், வாய்மையை கடைபிடித்தல் அப்படிங்கிற ஒரு குணம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குணத்திற்கு என்ன உருவம் இருக்க முடியும்? அப்போ மனதிலே எண்ணும்போது அந்த சத்தியத்தை, ஞானத்தை, அஹிம்சையை, இப்படி பலவிதமான நற்குணங்களை சிந்தனை செய்ய வேண்டும். அதுக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அதனால் மனம் போய் அதில் பிடித்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம், பயிற்சி இல்லாமல் போனால். அப்போ மனம் ஒரு இதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா மனசு பிடித்து கொள்ளும். இப்போ இந்த குணங்களை இறைவனுடைய குணங்களாக நினைத்து கொண்டு மனதை அதில் செலுத்தி, ஆனால் மனம் அதில் பிடித்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல. அதுக்கு தான் முதல் வழி கொடுக்கிறார். ஒரு உருவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த உருவம் வேணாலும் வச்சுக்கலாம். கிருஷ்ணர், ராமர், எந்த ஒரு உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணர், ராமர், சிவன், முருகர் இப்படி எல்லா உருவங்களையும் வெளியே வைத்து கொண்டு அவரையே பகவான், இறைவன் என்று நினைத்து கொண்டு அதில் தியானம் செய்ய பழகுங்கள் அப்படின்னு முதல் இது சொல்லிக் கொடுக்குறார். பிரதமம் பிரதிமாதவ் பாஹ்யே பகவத்யான அபியாசா அப்படிங்கிறார். முதல் படி. அங்கே முடியாதவர்கள் முதல் கீழே கொஞ்சம் இறங்கி வந்தால் வெளியே பிரதிமைகளை, உருவங்களை வைத்துக்கொண்டு, சிலைகளை வைத்துக்கொண்டு, படங்களை வைத்துக்கொண்டு அவர்தான் இறைவன் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் மீது தியானம் செய்து பழகுங்கள், அபியாசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இது முதல் படி. அதுவும் முடியாவிட்டால் என்ன அப்படின்னு இன்னொன்று கேட்கிறார். தத் அசக்தௌ பாகவத தர்மானுஷ்டானம். இந்த இறைவனுடைய பக்தர்கள் செய்கின்ற செயல்களை நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஸ்ரவணம், மனனம், அந்த பாகவதத்தை எல்லாம் கேட்கிறார்கள். தினம் அந்த அமுதமொழிகள் படிக்கிறார்கள். தினம்
இறைவனுடைய நூல்களை படிக்கிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள், சிரவணம் கீர்த்தனம் பாட்டு பாடுகிறார்கள், பஜனைகள் செய்கிறார்கள். எப்படியோ எத்தனையோ விதமான செயல்களை அந்த தியானத்திற்கு எதெல்லாம் தோதாக இருக்குமோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். அத்தியனம் செய்கிறார்கள், பாராயணம் செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், பிராணாயாமம் செய்கிறார்கள். மனம் வெளியே ஓடாமல் இருப்பதற்காக மனதிற்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தால்தான் வெளியே ஓடாது. அது நல்ல விஷயத்திலே செலுத்தினால் தீய விஷயத்திலே போகாமல் இருக்கும். மனதிற்கு ஒரு பண்பு இருக்கு. எதையாவது பிடித்து கொண்டு தான் நிற்க வேண்டும். அது தானாக நிற்கவே நிற்காது. நல்லவற்றை கொடுத்தால் நல்லவற்றை பிடித்து கொண்டு நிற்கும், தீயவற்றை கொடுத்தால் தீயவற்றை பிடித்து கொண்டு இருக்கும். நல்லவற்றை கொடுக்கணும். அதுதான் இங்கே இடத்துல சொல்கிறார், பாகவத தர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டார். பகவானை பிடித்து கொண்ட பக்தர்கள், அவர்களுக்கு தான் பாகவதர்கள்னு பெயர். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ அதை கடைபிடி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதுவும் முடியலை அப்படின்னா இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். எல்லா செயல்களையும் செய்து அதனுடைய பலனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய். சர்வ கர்ம ஃபலத்யாகா. முதல்ல சொன்னார், வெளியிலே பிரதிமையை வைத்து கொண்டு அதை தியானம் செய்து பயிற்சி செய். அது முடியாவிட்டால் பாகவத தர்மம், அதாவது பக்தர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய். அதுவும் முடியாவிட்டால் உன்னுடைய செயல்களை எல்லாம் செய்து அதனுடைய பலனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய். எந்த பலனினுடைய அந்த செயல்களுக்கு பலனில் ஒரு பற்று இல்லாமல் பலன்களை செய் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான படிகளை சொல்லியிருக்க. 3 சாதனானி திரிபிஹி ஸ்லோகைஹி விதத்தே. இந்த 3 சாதனைகளையும் அடுத்த 3 ஸ்லோகங்களிலே சொல்லி கொடுக்க போகிறார். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அத அப்படின்னு சொன்னாலே அத பக்ஷாந்தரே அப்படின்னு எழுதுகிறார். உன்னுடைய மனதை சகுண பிரம்மத்தில் வைக்க முடியாவிட்டால் இதோ வழி சொல்கிறேன். சகுண பிரம்மத்திலே மனதை வைத்து ஆராதிக்க வேண்டும். மையேவ மன ஆதத்ஸ்வன் எப்படி சொன்னாரோ அதுபோன்று இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் அப்படி செய்ய முடியாதவர்கள் என்ன செய்கிறது? ஏவம் யதாவோச்சம், நான் எப்படி சொன்னேனோ அதுபோல ததா மயி சித்தம் சமாதாத்தும் ஸ்தாபயித்தும் ஸ்திரம் அச்சலம் ந சக்னோஷி. என் மீதே உன்னுடைய மனதை திடமாக அசையாமல் ஆடாமல் வைப்பதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் அபியாச யோகேன, அபியாசம் செய்து அபியாச யோகத்தை பின்பற்றி, அபியாசம்னா என்னங்கிறத சொல்ல போறாருங்க. சித்தஸ்ய ஏகஸ்மின் ஆலம்பனே சர்வதா சமாஹிருதா புனః ஸ்தாபனம் அபியாசா. போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தார் உபாசனைன்னா என்னென்னு. இந்த இடத்துல அபியாசம்னா என்னன்னு சொல்கிறார். அபியாசம் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வதற்கு பெயர் அபியாசம், பயிற்சின்னு பெயர். எதை பயில வேண்டும் அப்படின்னா புனகா ஸ்தாபனம், மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவது, அதுக்கு அபியாசம்னு பேர். எதை நிலைநிறுத்தணும், எங்கே நிலைநிறுத்தணும்? சித்தஸ்ய, சித்தத்தை நிலைநிறுத்துவது. எங்கே நிலைநிறுத்தணும்? ஏகஸ்மின் ஆலம்பனே. ஒரு பிரதிமையை வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, ஒரு உருவத்தை வைத்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, உருவத்தை வைத்து கொண்டு அதில் மனதை செலுத்துகிறோன்னு, அதுதான் ஆலம்பனம்னு பெயர். அந்த ஆலம்பனத்தில், அந்த ஆலம்பனம்னா பிடிப்புன்னு அர்த்தம். மனதிற்கு அது ஒரு பிடிப்பு, அது ஒரு சப்போர்ட். அப்படிப்பட்ட ஏகஸ்மின் ஆலம்பனே, ஏகஸ்மின் பிரதிமாதவ் ஆலம்பனே, அந்த மனதை அதில் நிலைநிறுத்துவது. மற்ற இடங்களிலிருந்து மனதை நீக்கி அதில் நிலைநிறுத்தணும். சர்வதா சமாகிருத்திய, மற்ற இடங்களில் செல்கின்ற மனதை ஒன்று திரட்டி அந்த பிரதிமையில் மனதை நிலைநிறுத்த முயற்சி செய்வது, மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு பெயர் அபியாசம்னு பெயர். அப்படி செய்யும் யோகத்திற்கு அபியாச யோகம்னு பெயர். அப்படி அபியாச யோகத்தை செய்து அதன் மூலமாக என்னை அடைய முயற்சி செய். மாம் விஸ்வரூபம் இச்ச, அந்த விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னை அடைவதற்கு நீ முயற்சி செய். பிரார்த்தையஸ்வ அப்படின்னு சொல்கிறார்.
அதான் இந்த இடத்துல சொல்கிறார், அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். உன்னுடைய மனதை என்னில் ஸ்திரமாக வைக்க முடியாவிட்டால் அபியாச யோகேன, இந்த அபியாசம் செய்வதன் மூலம் மாம் இச்சாப்தும் தனஞ்சய, என்னை அடைவதற்கு நீ ஆசைப்பட்டு முயற்சி செய். அந்த இடத்துல தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுறார். பகவத்கீதையில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஒரு வியர்த்தமாக சொல்லலை, வேஸ்ட்டாக எதுவுமே எந்த ஒரு வார்த்தை பிரயோகமும் கிடையாது. தனஞ்சயன்னு சொன்ன உடனேயே என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் ஒரு பெயர். அந்த ராஜசூய யாகம் நடந்தது. அதை திருத்தராஷ்டிரனுக்கு தர்மபுத்திரனுக்கு சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணுறதா இருந்தது. அதற்காக விஜயன்னா இந்த அர்ஜுனன் எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா அரசர்களிடமும் சொல்லி யாரெல்லாம் இந்த ராஜசூய யாகத்தை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லோரையும் வென்று அவர்களிடமிருந்து தனத்தை பெற்று கொண்டு வந்தார். அதனால் தனஞ்சயா அப்படின்னு பெயர். அப்போ எதிரிகள் எல்லாவரையும் ஜெயித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய தனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ராஜசூய யாகத்தோட ஒரு பெரிய இது. எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் பகூன் சத்ருன் ஜித்வா தனம் ஆஹிருத்தவானசி. எத்தனையோ சத்ருக்கள் எதிரிகள் அரசர்களை ஜெயித்து நீ தனத்தை கொண்டு வந்தாய். அதனால் உனக்கு தனஞ்சயன்னு பெயர். எதற்காக கொண்டு வந்தாய்? ராஜசூயார்த்தம், ராஜசூய யாகத்திற்காக நீ கொண்டு வந்தாய். இந்த இடத்திலே உனக்கு சத்ருவாக இருக்கக்கூடியது உன்னுடைய மனம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி அங்கே தனத்தை நீ வெற்றி கொண்டு அரசர்களை மற்ற அரசர்களை வெற்றி கொண்டு எதிரி அரசர்களை வெற்றி கொண்டு தனத்தை பெற்று வந்தாயோ அது போன்று இங்கேயும் எதிரியாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனம் அதை வெற்றி கொண்டு அந்த வெற்றி கொண்டால், அந்த மனத்தை வெற்றி கொண்டால் என்ன கிடைக்கும்? சாதாரண அரசர்களை வெற்றி கொண்டால் உனக்கு தனம் கிடைக்கும். உலகியல் அரசர்களை மற்ற எதிரி அரசர்களை வெற்றி கொண்டால் தனம் கிடைத்தது. உன்னுடைய மனம் என்ற ஒரு சத்ருவை வெற்றி கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தத்துவஞானம் கிடைக்குமா? அப்படி அந்த தத்துவஞானத்தை வென்றெடுப்பாய் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல தனஞ்சய அப்படின்னு சொல்கிறார். ஏவம் மனஹா சத்ரும் மனஷத்ரும் ஜித்வா, மனம் என்ற சத்ருவை ஜெயித்து எதிரியை ஜெயித்து தத்துவஞான தனம் ஆகரிஷ்யசி, தத்துவஞானம் என்ற தனத்தை நீ பெறுவாய். இது ந தவ ஆச்சரியம் இது சம்போதனார்த்த. தனஞ்சயன்னு கூப்பிட்டதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இந்த தத்துவஞானத்தை பெறப்போகிறாய். மனம் என்ற ஒரு எதிரியை வெற்றி கொண்டு தத்துவஞானம் என்பதை பெறப்போகிறாய். இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு அர்த்தமா. அப்போ அந்த முதல் ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துட்டார். இரண்டாவது ஸ்டெப்பு சொல்கிறார், அபியாசே அப்படி அசமர்த்தகாசி. அந்த அபியாசம் செய்வதிலும் உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, திறமை இல்லை என்றால் என்ன செய்யணும்? மத்கர்ம பரமோபவ, என்னுடைய செயல்களை செய், அதை சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார், அதை ததப்பி அசக்தோசி. இதுலேயும் சாமர்த்தியம் இல்லாமல் போய்விட்டதென்றால் கர்த்தும் மத்யோகம் ஆஸ்ரிதா சர்வ கர்மஃபல தியாகம் ததः குரு. எல்லா செயல்களையும் செய்து எனக்காக எல்லாவற்றையும் என்னிடம் தியாகம் செய், அர்ப்பணம் செய் அப்படின்னு அதெல்லாம் சொல்ல போகிறார். அந்த மீதி இருக்கக்கூடிய 2 சாதனங்களாக இருக்கக்கூடிய படிகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.